வணக்கம், நான் சாய்கந்தன் பேசுறேன். 6 கியர் வண்டி லேட்டஸ்ட் எர்டிகா டீசல், அதாவது 2019ல கடைசியா நிப்பாட்ட டீசல் வண்டி உங்களுக்கு வெறும் 7,90,000 கந்தன் கார்ஸ்ல காத்துக்கிட்டு இருக்குது. வாங்க. வணக்கம், சாய்கந்தன் பேசுறேன். இன்னைக்கு அருமையான வண்டி, அழகான வண்டி, நல்ல ஒரு 20 to 22, 23 மைலேஜ் வர லேட்டஸ்ட் நியூ எர்டிகா 6 கியர் வண்டி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க, இந்த இன்ஜின் மற்ற எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். சார் பெட்ரோலா டீசலா? சார் வண்டி டீசல் வண்டி சார். ரொம்ப நீட்டா ஒரிஜினல் இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே இருக்கு. 1.15 வண்டி ஓட்டும். சர்வீஸ் ரெக்கார்ட் நீங்க செக் பண்ணிக்கலாம். வண்டி அடிப்படாத வண்டி, நல்ல நீட்டா, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. நல்ல கிளியரான வண்டி சார். கேஜ் ஓபன் பண்ணிக்காம சார். நல்ல மைலேஜ், போக்குவரத்து எல்லாமே ஹை கிளாஸா இருக்கும். நீங்க பார்க்கலாம், எந்த ஒரு ஆயில் இதுவும் கிடையாது. நல்ல சுத்தமான வண்டிங்க. இன்ஜின் நல்லா இருக்கும். சாய்கந்தன் கார்ஸ்ல இன்னைக்கு அழகான ஒரு 7 சீட்டர்ல லேட்டஸ்ட் 6 கியர் வண்டி எர்டிகா தான் பார்க்க போறோம். நல்ல மைலேஜுக்குரிய வண்டி. 19.9, அதாவது 20 கிலோமீட்டர் ஆவரேஜ் காமிச்சிட்டு இருக்கு. இன்னும் லாங் எடுத்துட்டு போனீங்களா 20 to 22 வரைக்கும் மைலேஜ் உள்ள வண்டி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னாக்கா 2019 2வது ஓனர்ல இருக்குது. பிஒய் ரிஜிஸ்ட்ரேஷனு, 6 கியர் வண்டி, ZXi பிளஸ் பட்டன் ஸ்டார்ட் வரும். உங்களுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியான தரமான வண்டி. இன்னைக்கு தமிழ்நாடு வண்டி 11.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வித்துட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்போ 7,90,000 உங்களுக்காக வண்டி கொடுத்துட்டு போறேன். வாங்க, வண்டியோட டீட்டெயில் முழுசா பாருங்க. வண்டி குவாலிட்டி பாருங்க. சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. அந்த பக்கம். ஆமா, 4 டயருமே நல்ல ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேல இருக்கு. அடிப்படாத பாடி லைனு, நல்ல கேரியரு. இது 4 வீலுமே அலாய் வீலா சார்? 4மே அலாய்டு வீலோட, கம்பெனி அலாய்டு வீலோட இருக்கும். டாப் எண்ட் மாடல், பட்டன் ஸ்டார்ட், நல்ல குவாலிட்டியான இன்டீரியல், ஏசி நல்ல சில்னஸ், அருமையான சில்னஸ் ஏசி. வண்டியில எந்த குறைபாடும் இல்லை. ஒரிஜினல் டேஷ்போர்டோட கம்பெனியோட இருக்கு. டபுள் ஏர்பேக், ஏபிஎஸ் வந்துடும். ஸ்டீரிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். கீழே காமிச்சிங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் கிடைக்கும். அதே மாதிரி உள்ள இன்டீரியல் எக்ஸ்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல குவாலிட்டியான பாடி லைனோட. வண்டியில எத்தனை பேர் சார் உட்காரலாம்? என்னங்க, வண்டியில எத்தனை பேர் உட்காரலாம் சார்? வண்டியில 8 சீட்டு சார். இது தாராளமா 8 பேர் ஃப்ரீயா உட்காந்துட்டு போலாங்க. என்ன மைலேஜ் கொடுங்க சார்? சார் மைலேஜ் பாருங்க, ஆவரேஜ் உங்களுக்கு 19.8 வந்துட்டு இருக்கு. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன். லாங் போனீங்கன்னா 100% 20+, 20, 21, 22 எதிர்பார்க்கலாம். 100% வருங்க. சரி, இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல எப்படி சார்? சார் மெயின்டெனன்ஸ் வெறும் 3 லிட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி விட்டீங்கன்னா ஒரு 5 ரூபாக்குள்ள வரும் சார் ஆயில் சர்வீஸ். வெளியில விட்டீங்கன்னா ஒரு 3000 ரூபாயில ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல குவாலிட்டியான ரிசல்ட், நல்ல ரிசல்ட். ஒரு சின்ன ஒரு புல்லட் வச்சுக்கிறவங்க இது ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை ரீசேல் வேல்யூல எப்படி சார்? திரும்ப ரீசேல் வேல்யூ மாருதினா போதும் சார். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம இன்னைக்கு போடுறோம். எனக்கு தெரிஞ்ச மாருதி கம்பெனி மட்டும்தான் நான் போடுற வீடியோலயே அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளோ சோல்ட் அவுட் ஆயிடுதுங்க. எப்பயுமே வண்டி நிக்கிறதே கிடையாது. எந்த வண்டியில, அதுவும் சாய்கந்தன் கார்ஸ்ல ரீசனபிள் விலையில போடுறதுனால மாருதி கம்பெனி எக்காரணத்து கொண்டும் உடனே ரீசேலுக்கு 100% வண்டிங்க. இந்த வண்டிக்கு லோன் வசதி எல்லாம் பண்ணலாமா சார்? லோன் வசதி தாராளமா பண்ணலாங்க. வண்டியோட மிடில் பார்த்தலாம், இன்டீரியலா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். பேக் சார்ஜர் இருக்கும். ஹெட்ரெஸ்டோட எல்லாம் கிளியரான இது, ஆம்ரெஸ்டோட நல்ல டாப் எண்ட் வேரியன்ட். குவாலிட்டியான வண்டிங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. ரூஃப் ஏசில ஒர்க்கிங்கா? ரூஃப் ஏசில ஒர்க்கிங்ல தான் சார். சில்னஸ் பாருங்க, அருமையா இருக்கும். சில்னஸ்ல அருமையா இருக்கும். வேற வருதா? நம்ம என்ன சொல்றோமோ அந்த மாதிரி தான் சார் வண்டி இருக்கும். வீடியோல ஒரு மாதிரியும் நேர்ல ஒரு மாதிரியும் நம்ம என்ன வரைக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது. என்ன நேச்சுரலோ அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மைலேஜ் விஷயமா இருக்கட்டும், வண்டியோட குவாலிட்டி விஷயமா இருக்கட்டும், ரொம்ப தரமான வண்டிங்க தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களால முடிஞ்ச ரீசனபிளுக்கு நான் ரீசனபிளா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சீட் கவர், போக்குவரத்து எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்குது. ஒன்றும் மாற்றம் கிடையாது. டயர் பாயிண்ட் எல்லாம் ஆஃப் கண்டிஷன் இருக்கு. 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏசி, பவர் ஸ்டீரிங் ஒர்க்கிங்ல இருக்கு. ரூஃப் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. பட்டன் ஸ்டார்ட் வண்டி. சீட் கவர்லாம் லேட்டஸ்டா போட்டதா வண்டியில வந்ததா சார்? சீட் கவர்லாம் லேட்டஸ்ட் போட்டிருக்காங்க. இது ஃப்ரெஷ்ஷா தெரியுது. இன்னும் பஃபிங் பண்ணி க்ளீன் பண்ணாங்களா இன்னும் சூப்பரா இருக்கும். வண்டி ரிவர்ஸ் கேமரா இருக்கா சார்? சார் ரிவர்ஸ் கேமரா பாத்தீங்கன்னா கம்பெனியோட சென்சார் தான் இருக்கும். ரிவர்ஸ் சென்சார் மட்டும் தான். ஆமா. 4 வீலுமே உங்களுக்கு கம்பெனி அலாய் வீல் வந்துரும். ஆமா. டீசல் வண்டி. இப்ப டீசல் வண்டி மாருதியில கிடைக்கிறதே இல்லையா? ஆமாங்க, அதோட நிறுத்தியாச்சு இல்லையா? புது வண்டி நிறுத்தியாட்டாங்க. லேட்டஸ்ட் வண்டிங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரி வண்டி, ரிவர்ஸ் சென்சார் வந்துரும். அதே மாதிரி டிக்கி வசதின்னு பாத்தீங்கன்னா நல்ல
அருமையான டிக்கி வசதி இருக்கும். பேக் வைப்பரோட கிடைச்சிரும் உங்களுக்கு. இது பாத்தீங்க அப்படின்னாக்க நார்மலா இருக்கிற டிக்கி வசதிங்க சார். இல்ல சார், இதுல பெருசாவே இருக்கு. இப்ப பழைய எர்டிகாலையில இவ்வளவு ஸ்பேஸ் இருக்காது உங்களுக்கு, இதுல பெருசாவே இருக்கு. பெரிய வண்டி அது இல்லாம இந்த ஷீட் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சார். நமக்கு 5 பேர் தான் போறோம், ஜாஸ்தி வேணும் அப்படின்னாக்க இந்த சீட் பாருங்க நீட்டா வந்து பிரஸ் பண்ணி அழகா கோல் பண்ணிக்கிட்டோம்னா பெரிய டிக்கி கிடைச்சிரும் நமக்கு. இப்ப இதுல எல்லாம் பெட் எல்லாம் வருது, அப்படியே போட்டு படுத்துக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த சீட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த சீட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பெட் போட்டு படுக்கிற மாதிரியான வசதிகள் சார். ஒரு விஷயம் நம்ம ஆளுங்கிட்ட கிடைச்சுன்னா அழகா அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் கண்டிப்பாவே செய்யக்கூடியதுதான். நம்ம டேலண்ட் உள்ள பர்சன் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஸோ அதனால அவங்களுக்காக தான் இந்த வண்டியை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுலயே டிஎன் வண்டியா இருந்தா திரும்பவும் சொல்றேன், 11 லட்சம் ரூபாய்க்கு வண்டி கிடையாது. டாப் எண்ட் வேரியன்ட் 6 கியர் வர வண்டிங்க. இன்னைக்கு அதே 6 கியர் வண்டி பிஒய் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு 790 உங்களுக்கு வண்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, எவ்வளவு சார் டவுன் பேமெண்ட் கட்ட மாதிரி வரும்? டவுன் பேமெண்ட் கொண்டு வாங்க சார். அதாவது உங்களோட கேஒய்சி எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாக்க டவுன் பேமெண்ட் உங்களுக்கு பெருசா ஒன்றும் தேவைப்படாது. மேக்ஸிமம் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. மேக்ஸிமம்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா கட்டுற மாதிரி இருக்கும் சொல்லுங்க சார். ₹1 கொண்டு வாங்க சார். ₹1 இருந்துச்சு, மீதி எல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுங்க சார். ஷோரூம்ல 2 லட்சம் ரூபாய் கேட்பாங்க சார். நான் ₹1 கொடுக்குறேன். கந்தன் காசு வாங்க. ₹1 1 லட்சம் ரூபாய் சொல்றீங்களா? 1 லட்சம் ரூபாய் பண்றாங்க சார். நல்லா நீட்டா இருக்கும். ஒரிஜினல் வண்டி, எதுவுமே நீங்க வேலை பார்க்க தேவையில்ல. அழகா கொண்டு போய் வண்டி ஓட்டிக்கலாம். சஸ்பென்சர், போக்குவரத்து அத்தனையுமே நல்லா இருக்கும். நல்ல நீட்டான சுகமான வண்டி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்ல மைலேஜுக்குரிய வண்டி. ரெண்டாவது 6 கியர். முதல்ல அந்த 6 கியரோட அந்த கியருக்கு மொத்தம் காமிச்சிருங்க. ஏன்னா மற்ற எல்லா வண்டியிலுமே 5 கியர் தான் வரும். இதுல 1.5 வந்து பாத்தீங்கன்னா 6 கியர் வரும் உங்களுக்கு. ஓகேவா? 6 கியர் வண்டி தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்க. பட்டன் ஸ்டார்ட் கூடிய வண்டி, டாப் எண்ட் மாடல். தமிழ்நாட்டுல இருந்தா டிஎன்ஆர் இருந்துச்சுன்னா இன்னைக்கு 11 லட்சம் சார். கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிலோமீட்டர் பார்த்து காமிச்சிங்களா சார்? மைலேஜ் பாத்தீங்களா? மைலேஜ் பாத்தீங்கன்னா 1,15,618 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. இது வரைக்கும் 1,15,000 ஓடி இருக்கு. அவ்வளவுதான் ஓடி இருக்குங்க. நல்ல ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் அத்தனை விஷயமும் இருக்கிற பிஒய் ரிஜிஸ்ட்ரேஷன் 6 கியர் உள்ள ஒரு டீசல் வேரியன்ட் எர்டிகா தான் பாத்துட்டு இருக்கிறோம். சாய் கந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில இருந்து பாத்துட்டு இருக்கிறீங்க. நம்ம லொகேஷன் சார்? சார் நம்ம லொகேஷன் சிடி சாய் கந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரி, ஆவின் மேம்பாலம் பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கும். அதே மாதிரி அந்த பாலத்துல இருந்து நீங்க லெஃப்ட் பாத்தீங்கன்னா அந்த பெரிய பில்டிங், அந்த பில்டிங் தான் நம்மளோட சாய் கந்தனோட ஷோரூம். அந்த பில்டிங்கும் காமிச்சிருக்கேன். ஸோ நல்ல வண்டி, லிமிடெட். அதாவது இதே இந்த பட்ஜெட்ல லோக்கல் நம்பர் கொடுங்கன்னா 2017, 16 பழைய மாடல் வண்டி தான் எர்டிகால கிடைக்கும் இந்த ரேட்டுக்கு. நல்ல பிஒய்ன்றத பக்கத்துல மாநிலத்துக்கு உண்டான வண்டின்றதுனால உங்களுக்கு 790க்கு கொடுக்குறேன். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் பிரேக் அத்தனையும் உண்ட வண்டி, அலாய்டு வீல். அதே மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து 6 கியர் வண்டி தான் டீசல் வண்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சாய் கந்தன் கார்ஸ் வாங்க, கார் வாங்கிட்டு போங்க. சார் பாண்டிச்சேரி வண்டி தமிழ்நாடு ஓட்டலாம் இல்லையா? அது பிரச்சனை இல்லை இல்லையா? இல்ல, பாண்டிச்சேரிக்குள்ளவங்களுக்கு தான் இப்ப நான் போட்டுட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டு உள்ளவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. தேவைங்கிறவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு மக்கள் வாங்க முடியுமா முடியாது அந்த வண்டியை? கண்டிப்பா வாங்கலாம். தமிழ்நாடு மக்கள் வாங்கலாம், மாற்றம் கிடையாது. பாண்டிச்சேரியில சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ரிலேஷன் இருப்பாங்க, இப்போ அவங்க பேர்ல வச்சு ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது அவங்களோட விருப்பம். பாண்டிச்சேரி மக்களுக்காக போடுறோம் நம்ம. அதே மாதிரி பாண்டிச்சேரி மக்களுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்காக தான். ஞாயிற்றுக்கிழமை கூட நம்மளோட கார் ஷோரூம் ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க எந்த டவுட் இருந்தாலும் நீங்க போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க, எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். அது ஓகேன்னா மட்டும் நீங்க வெளியூர்ல இருந்து வரவங்க தயவு செஞ்சு போன் அடிச்சு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரு சில நேரத்துல போன் அடிக்கலன்னா இன்னொரு டைம் நான் கால் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்ல வாய்ஸ் போட்டுருங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே.